ஸ்கூல்லாம் நிறைய பேர் தமிழ் வழி கல்வியில் படிச்சிருப்பாங்க. ஆனால் டிகிரின்னு வரும்போது மேக்ஸிமம் நம்ம அப்போ படிக்கும்போதெல்லாம் எல்லாம் ஆங்கிலம் தான். இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்திருந்தாலும் அது வந்துடும். ஸோ ஒரு 4 ஆண்டுகள் ஆங்கிலத்திலே எழுதி அந்த ப்ராக்டிஸில் இருப்பாங்க. ப்ளஸ் தமிழில் எழுதும்போது என்ன பிரச்சனைனா நிறைய வார்த்தைகள் நம்ம ஆங்கிலத்திலே இது தோணும். தமிழில் அதுக்கு என்ன வார்த்தை வருன்றதில் ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நம்ம சிந்திக்கிறது தமிழில் சிந்திக்கலாம், ஆனால் ஆங்கிலத்தில் எழுதுறது ஈஸின்னு சொல்லுவாங்கள்ல. தமிழில் எழுதும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் இருந்ததா? ஒரு சென்டென்ஸை ஃபுல்லாக முடிக்க முடியாமல் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் இருந்ததா? அது இருந்தது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் வச்சுக்கோங்களேன். இப்போ யோஜனாஸ்லாம் நம்ம எழுதும்போது அது ஆங்கிலத்தில் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ தமிழுக்கு அந்த யோஜனாவுக்கு தமிழ் அர்த்தமே வேறு மாதிரி இருக்கும். ஆங்கிலத்தில் கரெக்டாக அந்த யோஜனா என்னவோ அதோட நேமை நம்ம எழுதிடுவோம். தமிழ் எழுதும்போது அதை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழாக்கம் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மெயின்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அந்த யோஜனாவோட பேரை ஆங்கிலத்தில் நம்ம எப்படி உச்சரிப்போமோ அதை அப்படியே தமிழ் எழுதிடலாம். ஸோ இதில் மார்க் மைனஸ் பண்ண மாட்டாங்க. சுத்தமாக தமிழாக்கம் பண்ணி தான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அந்த யோஜனா ஸ்கீமை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டா போதும். அந்த மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ மோஸ்ட்லி என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ எனக்கே என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, இப்போ நான் தமிழ் மீடியத்தில் ஸ்கூல் ஃபுல்லாக தமிழ் மீடியம் படிச்சுட்டேங்க. அப்புறம் ஆங்கிலத்தில் தான் இன்ஜினியரிங் இருக்கும். கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷில் தான் இன்ஜினியரிங் ஃபுல்லாக படித்தாகணும். அப்போ நான் எம்இ ஒரு 6 வருஷம் நான் இங்கிலீஷில் தான் எழுதினேன். மறுபடியும் டிஎன்பிசிக்கு வரும்போது அது ஒரு பிரச்சனை. என்னென்னா, டிஎன்பிசிக்கு தமிழ் படிக்கணும். ஸோ தமிழ் 100 மார்க்கு தமிழ் படிக்கணும். ப்ளஸ் நான் ஸ்கூலில் சயின்ஸ் எல்லாம் இதில் படிச்சிருப்பேன், தமிழில் தான் படிச்சிருப்பேன். ஸோ நான் திடீர்னு போயிட்டு சயின்ஸை நான் இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும். அப்போ டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எது ஈஸியாக டெலிவர் பண்ண வருதோ, தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும், எதில் ஈஸியாக நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழில் எழுதுறது ஆங்கிலத்தில் எழுதுறது நம்மளோட டிசிஷன் தானே? அதை எங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும்? இப்போ மெயின்ஸில் இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி தமிழில் தான் எழுதணும். இங்கிலீஷ்லேயும் சில பேர் எழுதுகிறாங்க. பட் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் தமிழில் தான் எக்ஸாம் எழுதுகிறேன், இங்கிலீஷில் தான் எக்ஸாம் எழுதுகிறேன்னு 2க்கு மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் நீங்கள் குரூப் 1 அப்ளை பண்ணும்போது நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே. இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழில் எழுதுனால கேட்குறேன். இப்போ சில இடங்களில் ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தலாமா, இல்லை ஆங்கில வார்த்தைகள் சுத்தமாக பயன்படுத்தக்கூடாது? இல்லை, சுத்தமாக பயன்படுத்தக்கூடாதுன்னெலாம் இல்லைங்க. இப்போ ஒரு சில சென்டென்ஸ், அதாவது நீங்கள் வார்த்தைகளை கோர்வையாக ஆங்கிலத்தில் எழுதக்கூடாதுங்க. நீங்கள் தமிழில் எழுதுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு, இப்போது வேக்சின் எல்லாம் இருக்குது. கோவிட் வேக்சினை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அது நீங்கள் கொஷினாக வச்சுன்னா நீங்கள் அதை எப்படி தமிழில் எழுத முடியும்? ஸோ கோவிட் அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு சில டேர்ம், டிப்பிக்கல் சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஆங்கிலத்தில் எழுதலாம். அது தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபுல் ஒரு சென்டென்ஸாக ஆங்கிலத்தில் எழுதக்கூடாது. இப்போ நீங்கள் தமிழில் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் எழுதணும். ப்ளஸ் ஒரு சில சயின்டிஃபிக் வேர்ட்ஸை இங்கிலீஷில் எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகே. மெயின்ஸுக்கு எவ்வளோ நேரம் எக்ஸாம் டியூரேஷன்? 3 hours இருக்கும். 3 hours தான். எத்தனை கொஸ்டின், எவ்வளோ மார்க்ஸு? அதுவுமே 300 மார்க்ஸுக்கு தான் இருக்கும். ஆமாம், 15 மார்க் கொஷின், 12 மார்க் கொஷின். நாங்கள் அட்டென்ட் பண்ணும்போது 6 மார்க் கொஷின்ஸ் பேட்டர்ன் இருந்தது. பட் வருஷம் அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நாங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஒரு 15 6 மார்க் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 12 மார்க் 10-12 மார்க் அட்டென்ட் பண்ணோம். அப்புறம் 15 மார்க் ஒரு 10 அட்டென்ட் பண்ணோம். ஓகே. இப்போ அதுக்கும் ஒரு சிலபஸ் இருக்கும். அந்த இதிலேருந்து தான் கேட்பாங்க இல்லையா? இப்போ 3 மணி நேரம் உங்களுக்கு பத்துச்சா? 3 மணி நேரம் நான் தான் சொல்கிறேனே, ரிட்டன் ப்ராக்டிஸ் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ரிட்டன் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு பத்தாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா கிடையாது. அவங்க அந்த சப்ஜெக்டில் வீக்காக இருப்பாங்க. ஸோ நீங்கள் 3 சப்ஜெக்ட்டுக்குமே நான் படிக்கும்போது 3 சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு, அதனால் சொல்கிறேன். இப்போ மெயின்ஸில் எத்தனை யூனிட் இருக்கோ எல்லா யூனிட்டுக்கும் நீங்கள் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் எழுதுறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதணும், புரிகிற மாதிரி எழுதணும், நீட்டாக எழுதணும். ப்ளஸ் உங்களுக்கு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் எழுதுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு டயக்ராமை போட்டுடணும். ஸோ ஒரு 10 லைன் எழுதுகிற இடத்துல ஒரு சிம்பிள் டயக்ராமை போட்டு
அதில் என்ன பாயிண்ட் சொல்ல வரோம் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் எழுதும்போது நிறைய கண்டென்ட் எழுதுவீங்க, பேப்பர் ஃபில் ஆகாது. இதுவே நீங்கள் டயக்ராமாக கொடுத்தீங்க அப்படின்னா எழுதுறதும் குறைவு, பேப்பரும் ஈஸியாக வந்து ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் எழுதுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறவங்க கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் டயக்ராமாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஓகே. இப்போ எப்படி எக்ஸாம் அந்த பேப்பர் எப்படி இருக்கும்? ஒரு கொஸ்டின், அதுக்கு ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, அடுத்த கொஸ்டின் அந்த மாதிரி. ஆமாம் கொஸ்டின், அதாவது புக்லெட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ 1லேருந்து ஒரு 48 பேஜஸ் 50 பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புக்லெட்டை தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த புக்லெட்டில் எப்படி இருக்கும்னா, இப்போ 6 மார்க் கொஸ்டின்னா வந்துட்டு ஒரு பேஜில் 2 கொஸ்டின் இருக்கும். மேலே ஒரு 6 மார்க், கீழே ஒரு 6 மார்க். இப்போ 6 மார்க்னால் இந்த லைனுக்குள்ளே தான் எழுதணும். ஒரு 12 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த 12 லைனுக்குள்ளே தான் எழுதணும். இப்போ லைன்ஸ் வந்து இருக்கும். ரூல்டு பேப்பர் தான் வந்து கொடுப்பாங்க. ரூல்டு பேப்பரில் டயக்ராம் போடும்போது அது அந்த அளவுக்கு காட்சியாக தெரியாது. இல்லை, இதுக்கு நீங்கள் வந்து பென் சூஸ் பண்ணுறது தான் முக்கியம் நான் சொல்லுவேன். இப்போ வந்து நீங்கள் பிளாக்ல தான் நம்ம வந்து எழுதணும், அது வந்து ஒரு ரூல். பிளாக்ல தான் எழுதணும். ப்ளஸ் சிம்பிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஸ்டார் போட்டு எழுதுறதோ இல்லை ஏரோ மார்க் போட்டு எழுதுறதோ இல்லை ஹைஃபோன் போட்டு எழுதுறதோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து இல்லீகல். ஸோ அது வந்து வேறு ஏதாவது மிஸ்யூஸ் கூட பண்ணலாம் பேப்பர்ஸ் அப்படிங்கிறதுக்காக சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. பட் நம்ம டயக்ராமில் வந்து ஓவல் போடுறது, ரெக்டாங்கிள் போடுறது, சர்க்கிள் போடுறது இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பிளாக் பென் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுனா, நம்ம பேப்பர் வந்து ஸ்கேன் பண்ணி தான் வேலிடேட் பண்ணுவாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு வந்து ரூலும் இருக்கும், ப்ளஸ் நம்ம பென் வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து சூஸ் பண்ணிட்டோன்னா டயக்ராம் வந்து பளிச்சுன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் புரியும், நமக்கு ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி பால் பாயிண்ட் பென்லேயே எழுதலாமா இல்லை ஜெல் பென்லேயும்? இல்லை, அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. பிளாக்குன்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கு பெனில் தான் எழுதணும் இல்லை பால் பாயிண்ட் பெனில் தான் எழுதணும்னு டிஎன்பிசி எதுவும் சொல்ல கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கு பென் ஓகே, பட் அந்த இங்கு வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும். இடையில திக்கி எழுதுறதோ இல்லை இங்கு ஃபுல்லாக கொட்டுறதோ அந்த மாதிரி பெண்ணை வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் கை வலிக்காத மாதிரி பென் சூஸ் பண்ணணும். ரொம்ப தடிமனாக ஆச்சுன்னா நம்ம பிடிச்சி ரொம்ப நேரம் எழுத முடியாது, கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பென் சூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனை மெயின்ஸ் கேண்டிடேட்டுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேஸாகவும் இருக்கணும், திக்காகவும் இருக்கணும். அது மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை பேஸ் பண்ணி பென் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து குட்டியாக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் பேப்பர் ஃபில் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் தடிமனாக எழுத்து தெரிகிற மாதிரியான பெண்ணை வந்து சூஸ் பண்ணணும். இல்லை ரொம்ப பெருசாக எழுதுகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ட்டை வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு கொஷினுக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸ் பென் வந்து சூஸ் பண்ணி எழுதணும். ஓகே. இப்போ நம்ம காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மேலே எழுதுவாங்க, அதை அண்டர்லைன் பண்ணுவாங்க, இந்த 2 கோடு இப்படி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இதில் பண்ணலாமா? 2 பென் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாமா? அதெல்லாம் இல்லை, நீங்கள் எதுக்காக இங்கே வந்து பிளாக் எழுதணும்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கலர் பென் யூஸ் பண்ணாலுமே அது ஸ்கேன் பண்ணும்போது என்ன கலரில் தெரியும்னா அப்சல்யூட்லி பிளாக் கலராக தான் தெரியும். ஸோ நீங்கள் கலர் பென் யூஸ் பண்ணாலும் அது வந்து எந்த ரோலும் ப்ளே பண்ண போகிறது கிடையாது அந்த இடத்துல. ப்ளஸ் நீங்கள் அண்டர்லைன்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்டிங் வந்து போடுறீங்க அப்படின்னா ஹெட்டிங்கை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு மைனஸ்னால், நீங்கள் உட்காந்து ஸ்கேல் வச்சு அண்டர்லைன் போடுறதுக்கெலாம் உங்களுக்கு அங்கே டைமே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஹெட்டிங் போட்டு கீழே உங்கள் பெண்ணை வச்சு சல்லுன்னு ஒரு கோடு, அவ்வளோதான். 2 கோடுனா சல்லுன்னு ஒரு 2 கோடு, அவ்வளோதான். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கோடு போகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா என்ன பண்ணலாம், இப்போது ரூல்டு பேப்பர் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் விட்டுட்டு மிடில் லைனில் ஹெட்டிங் எழுதிட்டு ஒரு லைன் விட்டு அடுத்து உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் அப்படி கொடுக்கும்போது ஹெட்டிங்கு தனியாக தெரியும், அண்டர்லைன் போடணுன்னு அவசியம் கிடையாது, நீட்டாகவும் இருக்கும். மெயின்ஸில் படிக்கும்போது வேறு என்னென்னலாம் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்கணும்? இல்லை எத்தனை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் முன்னாடி? நீங்கள் எத்தனை டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பீங்க? ஆக்சுவலாங்க எனக்கு வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கே டைம் கிடைக்கல. ஏன்னா நான் பேபிஸை விட்டுட்டு தான் நிலக்கோட்டையிலேருந்து திண்டுக்கல்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால் என்னால் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ண முடியல. எனக்கு ஒரு 40 டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் லாஸ்ட் அட்டன் பண்ணது ஒரு கடைசி 10 டெஸ்ட்டு தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அந்த 10 டெஸ்ட்லேயே எனக்கு ஓரளவுக்கு ஸ்பீட் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஏன்னா நான் அந்த 10 டெஸ்ட்டுமே வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா தினம் போய் எழுதுறது. ஸோ 1 மந்த் ஃபுல்லாக டெய்லியுமே போயிட்டு எழுதி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இடையில ஃபேமிலியில் ஃபங்க்ஷனு அது இதுன்னு நிறைய டைம் வந்து எனக்கு ரொம்ப வேஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல என் ஹஸ்பண்டோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஒரு 1 மந்த் அவரோட ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு வந்து பாப்பாங்களை பார்த்துக்கிட்டதுனால நான் அந்த 1 மந்த்துமே என்னோடய மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் டைமாக நான் எடுத்துக்கிட்டேன்.
ஸோ டெய்லியுமே வந்துட்டு போய் படிக்கிறது எழுதி பார்க்கறது இது மட்டும்தான் என்னோடய ஒர்க்காக வந்து இருந்துச்சு. ஓகே மேம். மெயின்ஸ் எழுதிட்டு வந்தப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம் அந்த தாட் இருந்தது அவங்களுக்கு? இருந்தது. இப்போ மெயின்ஸ் வந்து எழுதும் போது நான் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து ஹாலுக்கு உள்ளே நுழையும் போதே மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும். அது ஒன்று என் மைண்டில் இருந்தது. இன்னொன்று 12 மார்க் கொஷினுக்கும் 15 மார்க் கொஷினுக்கும் கண்டிப்பாக ஒரு டயக்ராம் போடணும். இது என் மைண்டில் இருந்தது. தேர்டு வந்து என்ன மைண்டில் இருந்ததுன்னா, ஹெட்டிங்கும் பாயிண்ட்ஸும் வேலிடாக இருக்கணும். இது வந்து தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணோம், செகண்ட் ஆப்ஷன் டயக்ராமாக ப்ரெசென்ட் பண்ணோம், தேர்ட் ஆப்ஷன் வேலிடான பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலிடான பாயிண்ட் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சிலபஸை வந்து டீகோட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் என்னென்ன வேலிட் பாயிண்ட்லாம் நான் எக்ஸாமில் எழுதணுமோ அது எல்லாத்தையுமே முன்னாடியே எழுதி வச்சு நான் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வேலிட் பாயிண்ட்லாம் ஆல்ரெடி என் மனசில் இருந்துச்சு. நான் கொஷினை பார்த்தோன்னே ரெண்டே ஆப்ஷன் தான், டயக்ராம் போட முடியுமா இல்லை பாயிண்ட்ஸா, டயக்ராமாக பாயிண்ட்ஸா. ஸோ எங்கெங்கெல்லாம் என்னால் டயக்ராமாக கொடுக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் டயக்ராம் குட்டி குட்டி டயக்ராமை போட்டு மீதி எல்லாத்தையுமே பாயிண்ட்ஸாக ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ஸோ பேப்பரும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வெளியே வரும்போது என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, நீங்கள் நிஜமாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டியா? எல்லாருமே வந்துட்டு இல்லை டைம் பத்தலைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இல்லைங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரு திருப்தி இருந்தது. ஓகே. உங்கள் மெயின்ஸ் மார்க் என்ன மேம்? நான் வந்து மெயின்ஸில் வந்து 157.5. ஓகே. அதில் எதுவும் கட் ஆஃப் இருக்குங்களா? இதை தாண்டினா தான் இது பண்ண முடியும் அப்படின்னு? இல்லை, கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, அதாவது நம்மளோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்டு இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளோட கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்போ வந்து நான் மெயின்ஸ் வந்து எழுதும்போது எங்களோட வேக்கன்சி வந்து 6000 வேக்கன்சி இருந்தது. 6000 வேக்கன்சி வந்து இருந்தது ஹோலாக. இப்போ வந்து கம்யூனிட்டி வைஸ் மாறும் இல்லையா? இப்போ அது பிசின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 1500 வேக்கன்சி தான் வந்து பிசிக்கு வந்து இருந்துச்சு. அந்த 1500குள்ளே நம்மளோட கட் ஆஃப் என்ன அதுதான் பேசும். இப்போ நீங்கள் 6000 வேக்கன்சிக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு பேசவே பேசாது. இப்போ 1500குள்ளே எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 145 வரைக்கும் இருந்துச்சுன்னா சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரு 157.5 வந்து கிடச்சிது. எனக்கு வந்து 5th டே வந்து நான் கவுன்சிலிங் போனேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். நான் 6000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 6000ல் ஒரு ஆளாக நம்ம இருந்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 6000ல் வந்து ஒரு 2000 பேருக்குள்ளேயாவது இருந்துருவோம். இப்போ பிசிக்கு வந்து 1500னா அந்த 1500ல் நம்ம ஒரு ஆளாக இருந்துருவோம் அப்படி தான் தோணுச்சு. பட் ரேங்க் லிஸ்ட்டு வரும்போது எனக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க்கில் வந்து 1098 நான். ஸோ எனக்கு வந்து 5th டே கவுன்சிலிங் வந்து கிடச்சிது.